இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே ஒரு பட்ஸோட ரிவ்யூ. ஆமாங்க, ரியல்மி வந்து புதுசாக பட்ஸ் லான்ச் பண்ணல, ஏற்கனவே லான்ச் பண்ண பட்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஸோட பேரே பார்த்தீங்கன்னா வேறு விதமாக இருக்குது, ஸோ கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குது. பேர் பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஏர் நியோ. ஸோ ரியல்மி தரப்பில் லான்ச் ஆன ஒரு ஏர் பட்ஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பார்த்தது மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அப்டேட் உடனே உங்களை என்ன சேரும். இந்த வீடியோவில் ரிவ்யூ மட்டும் பார்க்க போகிறத அன்பாக்சிங் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விலை பார்த்துருவோம். விலை பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. மறக்காம லிங்க் தருவேன், செக். ஸோ இதுதான் ரியல்மி ஏர்பட்ஸ், அதாவது பட்ஸ் ஏர் நியோவோட பாக்ஸ்னு சொல்லலாம். சைடில் ரியல்மிங்கிற அவங்க பிராண்ட் பேரை சைடில் இருக்கிறாங்க. ஸோ கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் ஏதாச்சும் இருக்கிறாங்க. இந்த சைட்லேயும் அவங்க பிராண்ட் பேர் ரியல்மி, ரெண்டு சைடும் எழுதியிருக்காங்க. ஸோ கீழே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜ், இதில் சிறப்பம்சம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து தனியாகவே பார்த்துருவோம். ஸோ அதெல்லாம் சிறப்பம்சம்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கலர்னு பார்க்கும்போது ஒயிட், க்ரீன் மற்றும் முன்னாடி இது வந்து பிளாக் கிடையாது, க்ரீன். நான் மென்ஷன் பண்ணிக்கோங்க, க்ரீனு பிளாக் மாதிரி தெரியும், ஆனால் க்ரீன். இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ரியல்மி பட்ஸ் ஏர் நியோன்னு பாக்ஸில் இருக்குது, முன்னாடி இருக்குது. பாக்ஸ்க்குள்ளே ஸோ நமக்கு வேண்டிய நமக்கு தேவைப்பட்ட பட்ஸ் இருக்குது, அதாவது இந்த பாக்ஸ் கேஸ் இருக்குது, அதுக்குள்ளே பட்ஸ் இருக்குது. ஸோ இதோட பேக்கிங் வெறித்தனமான பேக்கிங், ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, பிரிக்கிறது கஷ்டம், ரொம்ப சேஃப்டியான பேக்கிங்னு சொல்லலாம். ஸோ இப்படியே ஒரு வழியாக பிரிச்சாச்சு. ஸோ இதுதான் பட்ஸு. ஸோ அது வந்து பட்ஸோட பின்பக்கம். ஸோ பின்பக்கத்தில் இதுதான், அவ்வளோதான். ஓகே, பட்ஸ் வந்து இப்போ ஓரமாக வச்சுருவோம். ஸோ பட்ஸை தவிர வேறு என்னென்ன பொருள் பாக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ், ஒரு பேப்பர், சின்ன பேப்பரில் ஏதோ டிப்ஸ் தந்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க வாங்குற மாதிரி இருந்தால். அடுத்து இன்னொன்று ஏதோ எடுக்கிற மாதிரி இருக்குது, அதை எடுத்தோம்னா ஒரு முடிச்சு போட்டு ரெண்டையும் ஒரு சேர்த்து முடிச்சு போட்டு ஒரு கேபிள் இருக்குது, சார்ஜிங் கேபிள் தந்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது யூசர் மேனுவல், யூசர் கைடு எல்லாம் சேர்த்து ஒரு பேப்பர் தந்துருக்காங்க. வாரண்டி கார்டும் சேர்த்து ஒரு இதில் தந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ திரும்பி இதை எப்படி அன்பாக்சிங் பண்ணுமோ அதே மாதிரி பேக் பண்ணிடுவோம். பட்ஸை தவிர எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பட்ஸ் பேரிங் அதெல்லாம் இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ செக் பண்ணாதான் தெரியும். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த டப்பாவை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ வந்து இப்போ பட்ஸ் பார்ப்போம். ஸோ பட்ஸில் பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus ஃபோன், இது ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஐ பட்டனை தர செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பட்ஸுக்கு வருவோம். ஸோ பட்ஸில் பார்க்கும்போது திறக்கும் போது பார்த்திங்கன்னா லைட் எரியும், திறந்தால் மட்டும் தான் லைட் எரியும். ஸோ இந்த கை கிட்ட எரியுது, உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா லைட் எரியுது தெரியுது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஏர்பட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பாக்ஸ் அவ்வளோதான். கீழ் பக்கத்தில் சார்ஜிங் போட்டிருக்கு. அடுத்து இதுதான் ஏர்பட்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் வந்து காதில் வச்சு கேட்க போகிற இயர்ஃபோன்ஸ் ஏர்பட்ஸு. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கீழ்ப்பக்கம், ஸோ இந்த ஏர்படோட கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஹோல் இருக்குது. இந்த 3 ஹோல் எதுன்னு அது தனித்தனி சிறப்பம்சம் இருக்குது. எதுன்னு நம்ம கடைசியாக கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். ஸோ இன்னொரு இதில் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பாக்ஸ்லையும் வேறு ஒன்றும் கிடையாது, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ திரும்பி பேக் பண்ணிட்டு இதை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி பார்த்துருவோம், எவ்வளோ ஸ்பீடாக பேர் ஆகுது அப்படிங்கிறத பேர் பண்ணி பார்த்துருவோம். இதோட அன்பாக்சிங் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஃபோன், OnePlus நாட் இது. ஓகே, நம்ம வந்து இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஏர்பட்ஸை கையில் எடுப்போம். ஸோ ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் எரியல, திறந்தால் மட்டும்தான் லைட் எரியும்னு சொல்லலாம். ஸோ இப்போ திறந்தும் லைட் எரிஞ்சிச்சு, லைட் எரியுதாங்க. ஸோ பேர் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஏர் நியோ பேட் அப்படின்னு காமி பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டன்ட் பேர் டக்குன்னு பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ டக்குன்னு பேர் ஆகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து அந்த சிறப்பம்சம் பார்த்துருவோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயம் பார்த்துடுவோம். ஸோ இதுதான் அதாவது ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 1 2 3 4 அந்த வாரண்டி கார்டில் அந்த யூசர் மேனுவல் இருக்கும் அல்லவா, ஸோ அது வந்து பார்த்துருவோம். ஸோ 1க்கு இது அது மாதிரி இருக்கும் அல்லவா. ஸோ அது வந்து 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேம்ப்பு, ஸோ அந்த இது லைட் எரியுது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி ஆக்ஷன் கீ, பட் அதெல்லாம் இது பண்ணிக்க முடியும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாக்ஸ், ஸோ அது பாக்ஸு. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா அதாவது யூஎஸ்பி சொல்கிறதுக்கான ஒரு இன்புட் இடம். ஸோ நம்பர் 5ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டேர்னிங் ஹோல்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு சரியாக தெரியல. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேர்னிங் ஹோல். நம்பர் 6 ஸோ அந்த 3 டாட் கீழே இருந்துச்சு அல்லவா, அதில் சென்டர் டாட், அதாவது நடு டாட் பார்த்தீங்கன்னா நடு டாட் இல்லை ஹோல், நடு ஹோல் பார்த்தீங்கன்னா அதுதான் மைக்ரோஃபோன், ரெண்டு சைடு. ஸோ அடுத்து நம்பர் 7க்கு வரும். ஸோ அந்த 6 பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன், சென்டர் ஹோல் மைக்ரோஃபோன். 7 பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் பின். ஸோ அந்த பாக்ஸுக்கும் இந்த ஏர்பட்டுக்கும் இருக்கிற காண்டாக்ட் பின் தான் 7. ஸோ அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹோல் இருக்குல்லவா, ஸோ கீழே ரைட் அண்ட் லெஃப்ட் ஹோல் தான் பாக்ஸுக்கும் இந்த ஏர்பட்டுக்கும் உள்ள காண்டாக்ட் பின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 8வது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பேக் டேர்னிங் ஹோல் சொல்லியிருக்காங்க, அது வந்து என்னென்னு சரியாக தெரியல. 9th ஒன்று அந்த டச் கண்ட்ரோல்ஸ் தந்துருக்குறாங்க. இந்த ஏர்பட்ஸோட ஹைலைட்ஸ் பார்த்துருவோம். ஹைலைட்ஸ்னு பார்க்கும்போது இந்த சிப் பார்த்தீங்கன்னா R1 ரியல்மியோட R1 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரூ வயர்லெஸ் R1 சிப்பு, வயர்டு கிடையாது, நோ லிமிட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே. இதில் கலர் சொன்ன மாதிரி க்ரீன், ரெட் மற்றும் ஒயிட் போன்ற 3 கலரில் இருக்குது. அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வாங்கிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பம்சம் சொன்னால் பாக்ஸ் பிளான்ஸ் இருந்தது.
இது வந்து ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஆட்டோ கனெக்ஷன் அப்படின்னா டக்குன்னு கனெக்ட் ஆகிடுதுன்னு சொல்லலாம். 13 கொண்ட லார்ஜ் டிரைவர் தந்துருக்காங்க. சூப்பர் லோ லேட்டன்சி கேமிங் மோடுக்குன்னு தனியாகவே லேட்டன்சி ரொம்ப சூப்பர் லோவாக இருக்குன்னு சொல்லலாம். 17 ஹார்ஸ் ப்ளே டைம், 3 ஹார்ஸ் சிங்கிள் ப்ளே பேக். ஸோ 17 ஹார்ஸ் மொத்த கேஸும் ப்ளே டைம், அதாவது ப்ளே பேக், 3 ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளே பேக். ஸோ அடுத்து இன்டெலிஜென்ட் டச் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா, ஒரு டச் ஒன் டச் கூகுள் அசிஸ்டன்ட் உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுதான் இன்டெலிஜென்ட் டச் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ரியல்மி லிங்க் ஆப். ஸோ இந்த ரியல்மி ஆப் அதாவது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அந்த ஆப் இருந்துச்சுன்னா அவங்களால இந்த டபுள் டேப் ஒன் டேப் அதெல்லாம் மாற்றிக்க முடியும்னு சொல்கிறாங்க. எந்த ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, ரியல்மி ஆப் இருந்தால் மட்டும் போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 119.2 ms சூப்பர் லோ லேட்டன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அது குறிப்பிடத்தக்கது. 13 mmக்கான பேஸ் பூஸ்ட் டிரைவர், முன்னே சொன்ன மாதிரியே 13 mmக்கான பேஸ் பூஸ்ட் டிரைவர். ஸோ அடுத்து 17 ஹார்ஸ் டோட்டல் ப்ளே பேட்டரி லைஃப், 3 ஹார்ஸ்க்கான சிங்கிள் மியூசிக் லிசனிங் டைம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. BT5 அப்படின்னா ப்ளூடூத் 5. ஸோ அதான் BT5ங்கிறது. இன்ஸ்டன்ட் ஆட்டோ கனெக்ஷன் வித் கூகுள் ஃபாஸ்பேட், டக்குன்னு கனெக்ட் ஆகிடுது நம்ம முன்னே சொன்ன மாதிரி. ஸோ அடுத்து இதோட கலர். ஸோ கலர் கிடையாது, இதோட டச் கண்ட்ரோல். ஸோ வந்து டபுள் டேப் மூலிமா அதெல்லாம் பார்த்து தந்திருக்காங்க. ஸோ டபுள் டேப் மூலிமா உங்களுக்கு கால் வந்து ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் பாட்டு பாடிட்டு ப்ளே பண்ணிக்க முடியும், பாஸும் பண்ணிக்க முடியும். ட்ரிபிள் டேப் மூலிமா அவங்களால ஒரு பாட்டு பாடிட்டு அடுத்த பாட்டுக்கு மாற்ற முடியும். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு கால், அதாவது கால் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன் பண்ணிக்க முடியும், வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ரெண்டு சைடும் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா, ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களால் சூப்பர் லோ லேட்டன்சி அதாவது கேமிங் தந்திருக்காங்களவா அதை வந்து எக்ஸிட் பண்ணிக்க முடியும், என்ட்ரும் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பாப் ஒயிட், பங்க் க்ரீன், ராக் ரெட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதம். ஸோ பாப்னா ஒயிட் கலர் பாப்புக்காக, பங்க் அதாவது க்ரீன் கலர் வந்து பம்ப் கேரக்டருக்காக, ஸோ லெட் லூஸ் அந்த பியூ அதெல்லாம் தந்திருக்காங்க. ஸோ ராக் அதாவது பாப் ரெட், அதாவது ராக் ரெட்னு வச்சுக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதான் ஹெவியாக மியூசிக்லாம் கேட்கறதுக்காக. ஸோ இது வந்து கலரில் சும்மா டிஃப்ரென்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலர் டிஃப்ரென்ஸை வந்து இவங்க அப்படி இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லா ஹேர்பட்ஸ்லையும் கேட்குற சவுண்டு இதுலையும் கேட்கும். ஸோ எல்லா கலர்லையும் கேட்குற பாட்டு இதுலையும் பாடும். ஸோ ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இது வந்து குழப்பிக்க வேணாம். ஸோ கலருக்காக கொடுத்துருக்கிறது தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ரியல்மியில் எனக்கு பிடித்த விஷயம்னா எக்கச்சக்க முறை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பிராண்டும் பண்ணுறது தான், இவங்க வந்து தாறுமாறாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் தாறுமாறாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி -40°C ரொம்ப கூலான டெம்பரேச்சரில் 168 மணி நேரம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏர்பட்டை. அடுத்து ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சர் 75 டிகிரி டெம்பரேச்சரில் அதே 168 மணி நேரம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2000 முறை சார்ஜிங் போட்டு வந்து ஸ்டெபிலிட்டி டெஸ்ட், அதாவது டப்புன்னு கீழே போட்டு 2000 முறை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் ஆகலை. ஸோ எதுவுமே ஒன்றும் ஆகலை, அது வந்து தரமானது. ஸோ 2000 முறை சார்ஜிங் போட்டு, அதாவது அந்த ப்ளக் வந்து அந்த ப்ளக்கை சொருவி எடுக்கிறது. ஸோ ப்ளக் இன் ப்ளக் அவுட், அது வந்து 2000 முறை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் ஸோ அடுத்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ரொம்ப அதிகமானனா 5000 முறை பவர் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பண்ணி 5000 முறை வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சிறப்பம்சம். ரொம்ப தாறுமாறான செக்கிங் அப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வருது, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லலாம். அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ கலர் சொன்ன மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ் தான் தந்திருக்காங்க, எல்லாமே மில்லிமீட்டரில் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.1 கிராம் இயர்ஃபோன் வெயிட்டு, பாக்ஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 கிராம் வெயிட்டு. ஸோ அடுத்து வாட்டர் ப்ரூஃப் லெவல் பார்த்தீங்கன்னா IPX4 யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் தந்திருக்காங்க. ஸோ 2 ஹெர்ட்ஸ் வந்து 2000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, சென்சிட்டிவிட்டி ப்ளூடூத் வெர்ஷன் 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் ஒயர்லெஸ் ரேஞ்ச். ஸோ ஃபோன் இங்கே வச்சுட்டு பேர் பண்ணிட்டு 10 மீட்டர் வரைக்கும் தான் ஒயர்லெஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது மைக்ரோ USB, ஸோ டைப் சி மென்ஷன் பண்ணல, மைக்ரோ USB மூலம் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆடியோ கோடக். ஸோ ஆடியோ கோடக்னு பார்க்கும்போது ஆடியோ கோடக் பார்த்தீங்கன்னா SBC AAC 2 ஆடியோ கோடக்கில் வருது. பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர்பட்ஸ், ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் ஏர்பட்ஸ் இருக்குது. சார்ஜிங் பாக்ஸ் 1, சார்ஜிங் கேபிள் 1, அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, யூசர் கைடு, யூசர் மேனுவல்லாம் 1 இருக்குது. இந்த வீடியோவில் தான் இணைவை பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் நான் அடுத்த வீடியோஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவ்னு சொல்லலாம். நீங்கள் போகிற லைக்காக இருக்கட்டும், ஷேராக இருக்கட்டும், எல்லா கமெண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். தமிழை வளர்ப்போம், தமிழால் வளர்ப்போம். நன்றி.